திரைப்பட பாணியில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நாகேந்திரனை தப்ப விட்டுட்டாங்க. நான் அந்த கொளுத்தி புதைச்சப்பட்டது நாகேந்திரன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புதிய திருப்பத்தை இந்த வழக்கில் சொன்னாங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுற ஒரு விஷயம். திருப்புமுனை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதாங்கிறது அந்த நாகேந்திரனோட இறப்பு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். நாகேந்திரனை தப்ப விட்டாங்க, நாகேந்திரன் பாடி கிடையாது, அது வேற ஒருத்தவங்க வச்சுட்டாங்க, நாகேந்திரன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நல்லா தான் வெளியே நடமாடிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சிறைத்துறைன்னு வந்து ஒரு சிறைவாசிக்கு இதெல்லாம் பாசிபிலிட்டிஸா அப்படிங்கிறது மில்லனியன் கொஸ்டின். அது ஒரு நம்ம வெளியாள்களுக்கு பண்ணி தப்பிக்கிறதுங்கிறது வேற. ஒரு சிறைவாசிக்கு பண்ண முடியுமா? அது ஒரு அரசாங்க மருத்துவமனையில் எவ்வளோ டாக்டர்ஸ் டீன் இருக்காங்க, எவ்வளோ பேர் ப்ராசஸ் அதில் இருக்குது, இன்னவுட்டு காமிக்கணும், அவரை வந்து பிஎம் பண்ணாங்களா இல்லையா, பிஎம் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மருத்துவர்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இடையில ஒரு 10 வருஷத்தில் ஒரு வாட்டி எனக்கு ப்ரிவிலேஜஸ் கேட்டார் யார், நாகேந்திரன். எல்லாரும் பொது மன்னிப்பு போடுறாங்க, எங்களை பொது மன்னிப்பு போடுவேன். அப்போ அவருக்கு ஒரு மாற்று கேஸ் பெண்டிங் ஆகுது. அதில் தான் அவர் வெளியில் வர முடியல. ஆனால் அரசாங்கத்து மேலே தான் அவங்க ப்ளேம் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் தான் தப்பிக்க விட்டுருச்சு, சிபிஐக்கு வழக்கு மாறிட்டா, ஆனால் இன்ன வரைக்கும் இந்த கட்டை சிபிஐயில் ஒப்படைக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்க வேண்டிய கிளைம் பண்ணுறது யார்? சிபிஐ தான் கேட்கணும். எங்கள் கட்டெல்லாம் கொடுங்கப்பான்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தானே. அது ஒரு பெரிய அவங்க ஏன் இன்னமும் வாங்காமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சிபிஐக்கு போனால் நியாயம் கிடைக்குன்னு நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்புறது கிடையாது. கூட அவங்க மனைவியாக அவங்களுடைய ரோலை அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், மேற்கொள்ளணுமா, இன்னும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே பெரிய லாஸ் யாருக்குங்க? ஆம்சாங் மனைவிக்கு அந்த குழந்தைக்கு தானங்க. வேற யாருக்கு என்ன லாஸ் சொல்லுங்க? சார் வணக்கம். வணக்கம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இன்னைக்கு புதிய திருப்பத்தை உருவாக்கி இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடந்த ஏ1 அக்யூஸ் சொல்கிற ரவுடி நாகேந்திரன் அவர்கள் இறக்கவில்லை, அவருக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவரை வந்து தப்பிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு பிஎஸ்பி தரப்பு சொல்லப்படுது. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? மாண்புமிகு நீதிபதி கார்த்திகேயன் ஐயா அவர் முன்னாடி தான் அமர்வு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு பெயில் விசாரணைக்கு வந்துச்சு. யாருன்னா அஸ்வத்தாமன் உள்ளிட்ட 12 பேர் வந்து, அஸ்வத்தாமன் யாருன்னா நாகேந்திரனுடைய மகன், அந்த வழக்கில் 2வது குற்றவாளி இருக்கு நாகேந்திரனோட மகன். அவங்க எல்லாம் சேர்ந்து பெயில் மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா மோர் தென் 1.5 இயர் உள்ளே இருக்கிறோம் நாங்கள், எங்களை உள்ளே வச்சுருக்கீங்க, வழக்கு தான் சிபிஐக்கு போயிடுச்சு, இனிமேல் ஏன் எங்களை வச்சுருக்கீங்க மாநில சர்க்காருன்னு சொல்லி அவங்க பெயில் மூவ் பண்ணாங்க. பெயில் மூவ்ல இடையீட்டு மனுதாரராக வந்த கீனோஸ் ஆம்ஸ்டாங்குடைய சகோதரர், அவர் தரப்பு வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்கள், அவர் தான் இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருக்கிறாரு, அப்பியர் ஆகி இல்லை இந்த மாதிரி நாகேந்திரன், இந்த வழக்கின் முதல் குற்றவாளி நாகேந்திரன் அவர்கள் இறக்கவில்லை, சிறையிலேருந்து அழைத்தாஞ்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி திரைப்படம் மாதிரி இருக்கு நான் சொல்கிறது. அவங்களுக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண மனு அதுதான். திரைப்பட பாணியில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நாகேந்திரனை தப்ப விட்டுட்டாங்க. நான் அந்த கொளுத்தி புதைச்சப்பட்டது நாகேந்திரன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புதிய திருப்பத்தை இந்த வழக்கில் சொன்னாங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்குமா, திரைப்படங்களில் பார்த்துருக்கோம், நம்ம நிஜ வாழ்க்கையில் இது உண்மையாக பொய்யாங்கிறதும் எனக்கு தெரியாது. பட் சொன்ன நீதிமன்றத்தில் நடந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்கள்கிட்ட தெரியப்பட்ட அவங்க தாக்கல் பண்ண நீதிபதி என்ன செய்கிறார், நவம்பர் 10 அஸ்வத்தாமன், ஹரிகரன், அஞ்சலை இந்த 3 பேருடைய பெயில் மனுவை நவம்பர் 10 ஒத்தி வைக்கிறேன், இன்னைக்கு எதுவும் விசாரிக்கிறதுக்கு இல்லை அப்படின்றத அவர் தெரியப்படுத்துறாரு. இது இந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் திருப்புமுனை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதாங்கிறது அந்த நாகேந்திரனோட இறப்பு தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அதை நோக்கி தான் இந்த வழக்கு நகரம் முடியும். இல்லை, என்னோட கேள்வி என்னன்னா சார், இப்போ நாகேந்திரனோட இறப்புல வந்து கிட்டத்தட்ட 1200க்கு மேற்பட்ட போலீஸார்களும் பணியில் இருந்தாங்க, பாதுகாப்பில் இருந்தாங்க, எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாப்பில் இருந்தாங்க. அதை மீறி எப்படி சார் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வேற ஒரு பணத்தை வச்சு எப்படி சார் பண்ண முடியும்? இது எப்படி? இல்லை, அவங்க தரப்பு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுதான் உண்மைன்னு இங்கே ஒன்றுமே கிடையாது. எது உண்மைன்னு எப்பொருள் யார் வரை கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒருத்தவங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க, நாகேந்திரனை தப்ப விட்டுட்டாங்க, நாகேந்திரன் பாடி கிடையாது, அது வேற ஒருத்தவங்க வச்சுட்டாங்க, நாகேந்திரன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நல்லா தான் வெளியே நடமாடிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சிறைத்துறைன்னு வந்து ஒரு சிறைவாசிக்கு இதெல்லாம் பாசிபிலிட்டிஸா அப்படிங்கிறது மில்லனியன் கொஸ்டின். அது இல்லை சார், இருந்தாலும் இப்போ இந்தியாவுடைய மிகப்பெரிய 3வது கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி. அப்படிங்கும் போது ஒரு குற்றச்சாட்டை அவ்வளோ சீக்கிரம் அவதூறா பரப்ப முடியாதுல்ல, அவதூறா வைக்க முடியாதுல்ல. இல்லை, அவதூறா வச்சாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. இது எப்படி நம்ம அவதூறுன்னு சொல்ல முடியும்? அவதூறுங்கிறது வேற டெஃபினேஷன். பட் அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, நாகேந்திரன் வந்து தப்பிக்க விட்டுட்டாங்க, நாகேந்திரன் வந்து சாவலைங்கிறது. எனக்கு தப்பிக்க விட்டாங்க உள்ளங்கிறதுல நாகேந்திரன் சாவலை அப்படின்றது பெரிய சர்ச்சையில் உண்டு பண்ணுறாங்க. அது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்களை வெளியே விட்டாங்கன்னா, பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது ஒரு நம்ம வெளியாள்களுக்கு பண்ணி தப்பிக்கிறதுங்கிறது வேற. ஒரு சிறைவாசிக்கு பண்ண முடியுமா? அது ஒரு அரசாங்க மருத்துவமனையில் எவ்வளோ டாக்டர்ஸ் டீன் இருக்காங்க, எவ்வளோ பேர் ப்ராசஸ் அதில் இருக்குது, இன்னவுட்டு காமிக்கணும்,
அவரை வந்து பிஎம் பண்ணாங்களா இல்லையா, பிஎம் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மருத்துவர்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு அரசு தலைமை மருத்துவமனை ஸ்டான்லியை நீங்கள் உள்ளே கொண்டு வர்றீங்க. அப்போ அதெல்லாம் நிரூபிக்கணும்ல வழக்கில், அதை சொல்ல வரேன் சார். இப்போ அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் A1 அக்யூஸ்டா இருக்க நாகேந்திரனுடைய இறப்புல வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அவர் மகனுக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு. கூடவே இருந்தா சொல்றாங்க. ஆமாம். அப்படிங்கும்போது எதுக்கு அந்த கல்யாணம்? ஒரு இறப்புல போய் ஒரு கல்யாணம் நடக்குமா? சகோதரர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் அப்பா 25 இயர்ஸ்க்கு பேக் அவர் இல்லை ஜெயிலில் தான் இருக்கிறார். அவர் வெளியிலே இல்லை நாகேந்திரன். எங்கள் ஸ்டான்லி சண்முகம் மாட்டர் கேஸ் கன்விக்ஷன் ஆச்சு பாருங்க, ஏடிஎம்கே ஆட்சியில். ஆமாம், அவங்க அதில் கன்விக்ஷன் ஆனார். இடையில ஒரு 10 வருஷத்தில் ஒரு வாட்டி எனக்கு ப்ரிவிலேஜஸ் கேட்டார் யார், நாகேந்திரன். எல்லாரும் பொது மன்னிப்பு விடுறாங்க, எங்களை பொது மன்னிப்பு விடுங்கன்னு. அப்போ அவருக்கு ஒரு மாட்டர் கேஸ் பெண்டிங் ஆகுது. அதில் தான் அவர் வெளியில் வர முடியல. அப்போ ஜெயலலிதா பீரியடில் ஒரு ஜீவோ போட்டாங்க, என்னென்னா குற்ற வழக்கு நிலுவையில் இல்லாதவங்களை தான் விடுதலை பண்ண முடியும், குற்ற வழக்கு இருக்கணும் விடுதலை பண்ண முடியாது. அப்போ அது ப்ரிவிலேஜஸ் அவருக்கு அடிபட்டு போச்சு, முன்னுரிமை அடிபட்டு போச்சு. அதில் தான் அவர் உள்ளே இருக்கிறாரு. அப்பாவே இல்லை 25 வருஷம், அவருக்கு வயசு 26 வயசு இருக்கும், அந்த பையனுக்கும் 2 வயசு 1 வயசுல இருக்கு, உள்ளே போயிருப்பாரு. அப்பா மட்டும் திருமணம் பண்ணிக்கிட்டதா தான் நான் பொருள் எடுத்துக்கிட்டேன். இப்போ இவங்க ஈனோஸ் ஆம்ஸ்டாங், அவர் சகோதரர் ஈனோஸ் ஆம்ஸ்டாங் அவர் சொன்ன குற்றச்சாட்டு, அவங்க தரப்பு வழக்கறிஞர் அவர் ஆனந்தனை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆம்ஸ்டாங் மீது உள்ள அனைத்து வழக்கையும் விடுதலை பண்ண ஒரு சிறந்த வழக்கறிஞர் அவர். நம்ம போய் அதை ஒன்றும் நல்ல அட்வொகேட்டை போய் நம்ம எப்படி கிராஸ் பண்ண முடியும்? அவர் ஒரு நல்லா வசதியாக வழக்கை ஹேண்டில் பண்ணுற ஒரு வக்கீல். அவர் இந்த குற்றச்சாட்டை அவர் வர்றாரு, இடையீட்டு மனுதாரராக வர்றாரு. வரக்குள்ள அவங்க சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். மற்றபடி அவர் தப்பிச்சுட்டாரு, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டாரு, எல்லாம் ஒரு சினிமா மாதிரி இருக்குது, ட்ராமாட்டிக்காக. நமக்கு இதெல்லாம் புரியல. இதில் நடக்க வாய்ப்பு இருக்கா? நடக்கிறதுனா 30 டாக்டர் இதில் இன்வால்வ் இருக்கணும். அதோட எளிமையான விஷயமா? இந்நேரம் வெளியில் லீக் ஆகிருக்கு, ஏதோ ஒரு டாக்டர் எங்கேயோ உளர போய் எங்கேயோ போயிடும் பிரச்சனை. ரெண்டாவது, அந்த அளவுக்கு இவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதான் நான் கேட்குறேன், நாகேந்திரனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதான் நானும் கேட்குறேன். அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் அரசுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அரசாங்கத்து மேலே தான் அவங்க ப்ளேம் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் தான் தப்பிக்க விட்டுருச்சு, சிபிஐக்கு வழக்கு மாறிட்டா, ஆனால் இன்ன வரைக்கும் இந்த கட்டை சிபிஐயில் ஒப்படைக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்க வேண்டிய கிளைம் பண்ணுறது யார்? சிபிஐ தான் கேட்கணும். எங்கள் கட்டெல்லாம் கொடுங்கப்பான்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தானே. அதை ஒரு பெரிய அவங்க ஏன் இன்னமும் வாங்காமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி சிபிஐ கொடுத்தா வாங்க போகிறாங்க சார், கொடுக்கலங்கிறாங்களே. இல்லை, கொடுக்கலன்னா அவங்க கோர்ட்டில் தெரியப்படுத்தணும். ஏன்னா ஜாமீன் எப்படி கொடுக்க போது? இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டவர் மீது எதுக்கு அவசரமா ஜாமீன் கொடுக்கணும்? ஒரு பக்கம் சிபிஐ வழக்கு போயிட்டு இருக்கும் போது அஸ்வத்தமான ஜாமீன் வாங்கலையே. இல்ல, அப்படியே ஜாமீன் கொடுத்துருக்காங்க சார். அதுக்கு தான் எதிர்ப்பா தான் வழக்கு போட்டிருக்காரு திரு ஆனந்தன் அவர்கள். நல்லா கேட்டேங்க. ஒரு வழக்கு விசாரணைக்கு எல்லாம் சிபிஐ ஹேண்டல் பண்ணணும், எல்லாருக்குமே ஜாமீன் கொடுத்துருவாங்க. இன்னும் பெண்டிங் வைக்க மாட்டாங்க. ஏன்னா வழக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஜாமீன் மேபி எல்லாரும் கொடுத்துருவாங்க. தேவையில்லை இன்னும் சிறையடிப்புன்னு. அதை டிட்டாச்மெண்ட் இல்லீகல் சிபிஐ வழக்கு போகும்போது ஜாமீன் கொடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். அதை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நான் வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல, வாய்ப்பு இருக்கு, கொடுக்கவும் முடியும். இந்த வழக்கில் ஏங்க விஜய் கட்சியில் வந்து சிபிஐக்கு போச்சு, அவங்களை அரெஸ்ட்டு எதுவுமே காமிக்கலையேங்க. யார் புஷி ஆனந்த் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை ஆதவர்ஜுனம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை நிர்மல்குமார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க? இல்லையே. ஃபஸ்ட்டு போன மதியழகன் மட்டும் தான் உள்ளே போனார். சிபிஐக்கு போயிட்டு எல்லாம் வெளியே வந்து சாதாரண சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதுட்டு சிபிஐக்கு போனால் நியாயம் கிடைக்குன்னு நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் நம்புறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஜெயலலிதாவோட சிறுதார் ரூபாங்களா 540 கோடி ரூபா பணம் கண்டெய்னர் என்னாச்சு? கண்டெய்னரை வெளிப்படையாக ஃபோட்டோ வெளியானுச்சு. இல்லை, ரயிலில் செல்லாத பணத்தை ட்ரில் போட்டு எடுத்தாங்க. இன்னும் ரன்னிங்கில் ரயிலில் ட்ரில் எடுத்தாங்க. இல்லை, அமைச்சர் KN சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கு என்னாச்சு? வழி இல்லை. ஆமாம், மரியாதைக்குரிய சீனியர் வழக்கு சங்கர சூப்பருடைய மகனோட வழக்கு என்னாச்சு? இல்லை. இங்கே சென்ட்ரலில் ரயில் எடுத்துகிட்டு போய் பெரம்பூரில் அட்டிச்சா ரயிலுக்கு கடைசியாக பைத்தியம்னாங்க, அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரியல. இல்லை, சிபிஐயில் ராஜீவ்காந்தி வழக்கு விசாரிச்சுட்டு ரகோத்தமன் அந்த சிபிஐ அதிகாரி ரிட்டையர் எடுத்து சொன்னார், நிறையா பொலிட்டிக்கல் ஆளுகளுக்கு இன்வால்மெண்ட் இருந்துச்சு, நாங்கள் விசாரிக்க எங்களை அனுமதிக்கலை, விட முடியலன்னாங்க. சிபிஐ போனால் சரியாகுங்கிறத தீர்வு கிடைக்குங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. பட் மரியாதைக்குரிய ஆனால் ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்கு அது யார் குற்றவாளியோ அவங்க தண்டிக்கப்படணும். ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட மர்டரை வந்து நம்ம எளிமையாக எடுக்க முடியும். ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வர்ற ஒரு மனிதனுடைய கொலையை நம்ம எப்படி எளிதாக கடந்து போக முடியும்? கண்டிப்பாக ராஜீவ்காந்தி கொடுக்குற அதே மரியாதை நான் ஆம்ஸ்டாங் கொடுப்பேன். அவர் உயிருக்கு எப்படி விலை மதிக்க முடியாதோ ஆம்ஸ்டாங் உயிர் விலை மதிக்க முடியாது. உங்களோட உயிரும் விலை மதிக்க முடியாது, என் உயிரும் விலை மதிக்க முடியாது. இந்திய நாட்டில் பிறந்த அனைவரோட உயிரும் ஒன்று தான். உயிருக்கு வேல்யூஷன் எல்லாம் சமம்னு சொல்கிறேன். அப்போ அது மரியாதைக்குரிய ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மரணத்தை நம்ம கடக்கவே முடியாது, படுகொலையை கடக்க முடியாது. அது யார் குற்றவாளியே நடவடிக்கை எடுக்கணும். பட் இன்னைக்கு அவர் நாகேந்திரன் என்டையராக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு போயிட்டாரா போகலையா? அப்போ ஒருவேளை போயிருந்தால் அது உண்மையிலே மிகப்பெரிய கொடுமையான ஒரு ஜனநாயக படுகொலையாக நினைக்கிறேன். ஒரு டெமோக்ரஸின் கண்ட்ரியில் ஒரு அக்யூஸ் இது மாதிரி நீங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி போக முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. 1000 மில்லியன் கொஸ்டின்னு சொல்கிறேன். இப்போ இதில் பொறுத்தளவு ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்கொடி அவர்கள் அமைதியாக இருக்காங்க. ஆனால் அவருடைய சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்டாங் வந்து இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக வழக்கு போட்டே இருக்காரு. யாருக்கு ஜாமீன் அடிக்கக்கூடாது, ஜாமீன் கொடுத்தா வந்து வழக்கு வேற திசை நோக்கி போகும், அப்படி தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காரு. ஏன் திருமதி பொற்கொடி அவர்களுக்கு ஏன் அந்த ஒரு பொறுப்பு இல்லை? இல்லை, இப்போ
இந்த கட்சி வந்து என்டையராக இப்போ மிஸ்டர் அட்வொகேட் ஆனந்தன் அவர் தான் இப்போ தலைவராக இருக்கார். பொற்கொடி அவங்க மனைவியாக அவங்களுடைய ரோலை அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், மேற்கொள்ளணுமா என்ன அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை, போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது ஓகே சார். பட் வந்து சிபிஐ வழக்கு வரை கொண்டு போனது இப்போ இருக்க தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்தன் அவர்கள் தான், வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்கள் தான் கொண்டு போயிருக்காரு. இந்த பொறுப்பு ஏன் திருமதி ஆம்ஸ்ட்ராங் இல்லை? ஏன்னா இவங்க போனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு வழக்கு போறாங்க, என்னையே சிபிஐ சேர்த்துக்கங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஆனந்தன் ஒரு சீனியர் அட்வொகேட், பொற்கொடி அட்வொகேட் படிச்சிருக்கலாம். பட் அவங்க ப்ராக்டிஸில் ஒரு ஆனந்தனோட கம்பேர் பண்ணக்குள்ள பொற்கொடி ஒரு ப்ராக்டிஸிங் அட்வொகேட் கிடையாது. இல்லை, ஒரு இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொரு வக்கீலுக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது. அவர் அந்த கேஸில் ஃபாலோ பண்ணுறாரு. ஆம்ஸ்ட்ராங்கோட இத்தனை வருஷம் பயணிச்சிருக்காரு, எல்லா கேஸுக்கும் அவர் நின்றுருக்காரு. பட் பொற்கொடி அவங்க வந்து என்ஐசிபியில் சேர்த்தாங்கன்னா அது தாராளமாக சேர்த்துக்கணும்ல. அதுதானே அவங்க மாயாவதி அவங்க சொல்லிட்டு போனாங்க. நீ வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு வழக்கு சிபிஐக்கு போகிற வேலையை பாருமா அப்படின்னாங்க. பட் அது மாதிரி ஒருத்தவங்களை சொல்லவும் கூடாது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து நீ இதை மட்டும் செஞ்சால் போதும், பிள்ளைய பார்த்தா போதும், நீ சிபிஐக்கு போகிறத வேடிக்கை பார்த்தா போதும்னா அது எனக்கு உடன்பாடு இல்லை. பொதுவாக ஜென்ரலாக பொது பண்ணி தான் சொல்கிறேன். ஆனால் அந்த வழக்கு அவங்க இன்னைக்கு வரைக்கும் பொற்கொடி அவர்கள் ஏங்க இதில் இருக்கிறதுலே பெரிய லாஸ் யாருக்குங்க? ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு அந்த குழந்தைக்கு தானேங்க. வேறு யாருக்கு என்ன லாஸ் சொல்லுது? இல்ல, அவருக்கு அதாவது ஸ்டெப் எடுக்க வேண்டியது அவங்க தான், பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தான் ஸ்டெப் எடுக்க வேண்டியது. ஆனா அதை தாண்டி வந்து இன்னைக்கு வந்து அவர் சகோதரர் தான் எடுத்து போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு சிபிஐ வரை கொண்டு போனது அவர் சகோதரர் தான். பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்றீங்களா, பொற்கொடியோட கணவர் கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்றீங்களா? பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதான சரியான வார்த்தை. ஆமா, பொற்கொடி தலைவர் 2வது பொறுப்பு. அதுக்கு முன்னாடியே அவர் பிஎஸ்பியோட தலைவருங்க. ஒரு யானை கட்சி, யானை ப்ளூ கலர் யானையை கொண்டாந்து தமிழ்நாட்டுக்குள்ள பிராண்ட் பண்ணது யார்? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த அரசியல் பாதையெல்லாம் ரொம்ப கடுமையான பாதை. பட் பொற்கொடி அவர்கள் அவருடைய மனைவி, அவ்வளவுதான். லேட் மேரேஜ் பண்ண ரொம்ப மனைவி, அவங்க ஒரு குழந்தைக்கு தாய், அவ்வளவுதான் நீங்க பார்க்கணும். அவங்க ஏன் இதை பண்ணலை, அவங்க இதை பண்ணியிருக்கணும்னு நம்ம எப்படிங்க சொல்றது? கணவனை இழந்தது நேரிட்ட பாதிப்பு அதுக்கு தான். இல்ல ஏன் சொல்றோம்னா தனி கட்சி ஆரம்பிச்சாங்க, அது அதாவது பிஎஸ்பிக்கு எதிராக வந்து தனி கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கும்போது அவ வந்து சந்தேகம் வரதானே செய்யுது. அவங்களுக்கும் வழக்கறிஞர் ஆனந்தன் இப்போ தமிழ்நாடு பொதுஜன சமாஜ் கட்சி ஆனந்தன் கான்ட்ரவர்சி ஆகிப்போச்சு. இவங்க தனி ட்ராக் ஆகிட்டாங்க, யார் பொற்கொடி தனி சேனல் ஆகிட்டாங்க. அவர் தனியாக அவர் ஆகிட்டார், அவர் தலைவர் ஆகிட்டார், அவர் பதியாக போயிட்டார். இவங்க அவர் மீது விமர்சனங்கள் நிறையா வச்சாங்க. யார் மீது? ஆனந்தன் மீது. என் காலில் விழுந்து கேட்டார், நான் அதுக்கு பிறகு தான் அந்த பதவி கொடுத்தேன், அப்படி இப்படின்னு. அது எல்லாமே அரசியல். பட் இன்னைக்கு நம்ம வைக்க போகிறது நீதிமன்றம் மரியாதைக்குரிய நீதிபதி கார்த்திகேயன் ஐயா, முதன்மை அமர்வு நீதிமன்றம் கார்த்திகேயன் ஐயா அவர்களிடம் அந்த வழக்குக்கு தான் நான் பேச வர்றேன். வழக்கில் பிளாஸ்டிக் சிதறிப்பின்னு ஒரு அக்யூஸ் தப்பிக்க முடியுமா? அது முதல் குற்றவாளி தப்பிக்க முடியுமா? ஆனால் அவருக்கு ஆல்ரெடி நாகேந்திரனுக்கு லிவர் டிசீஸ் உண்டு. ஒரு குளோபல் ஹாஸ்பிட்டல் ஒரு வாட்டி வைத்தியம் பண்ணதான் ஒரு தகவல். அடுத்தது மறுபடியும் உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது அந்த வழக்கு. மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் என்ன சொன்னார்னா, எல்லாரும் மாரி தான் நாகேந்திரன் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. எல்லா மனிதனும் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வைத்தியம் பண்ணுறாங்க, இவர் மட்டும் என்ன தனியா அங்கேயே வைத்தியம் பண்ணி எங்கிட்ட தூக்கி எஞ்சிட்டு போயிட்டாங்க. பட் அவருக்கு லிவர் பிரச்சனை இருந்துச்சு. யாருக்கு? நாகேந்திரனுக்கு. அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம். பட் இந்த குற்றச்சாட்டு ஹியூனோஸ் ஆம்ஸ்ட்ராங் சொன்னது வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். அதாவது தான் சகோதரரோட மரணத்தில் இப்படி ஒரு பாஸ்பர்ட்டிவ் இருக்குன்னு சொல்கிறது என்டையர் டிஃப்ரெண்ட். இது மாதிரி நம்ம நீதிமன்றங்களே கேள்விப்படலை. அது ஒரு சீனியர் அட்வொகேட் ஆனந்தன் சொல்வாரா? அந்த ஒரு சாதாரண விளையாட்டு விஷயத்த ஒரு ஆனந்தன் சொல்வாராங்கிறது கேள்விக்குறி. பிஎஸ்பியோட தலைவர் அவர், அதை விட ஒரு சீனியர் அட்வொகேட், நல்ல வக்கீல் அவர் தான் ஆம்ஸ்ட்ராங்கோட எல்லா கேஸும் விடுதலை பண்ணவர். அவர் வந்து சொல்லுவாரா இந்த வார்த்தைங்கிறது நமக்கு கேள்விக்குறியை ஏற்படுத்தும், புது குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறதா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். தொடர்ச்சியா வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குகள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-300 இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி.